Hey guys, welcome to Lux Fashion Tamil channel. இன்னைக்கு இந்த வீடியோல பாத்தீங்கன்னா tracing powder எப்படி யூஸ் பண்றது, அதை வச்சு எப்படி டிசைன் போடுறது அப்படினு பார்க்கலாம். tracing powder பாத்தீங்கன்னா இதுலயே நமக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் கொடுத்திருப்பாங்க. இது பாத்தீங்கன்னா tracing powder ஒரு பாக்கெட் பாத்தீங்கன்னா ஒரு 75 approximately வரும். அடுத்து பாத்தீங்கன்னா இது கூட கொஞ்சம் kerosene எடுத்துக்கணும். இப்போ tracing powder-ஐ நம்ம அன்பேக் பண்ணி இது எப்படி யூஸ் பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த tracing powder மோஸ்டா எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா பெரிய பெரிய டிசைன்ஸ்லாம் அட் a டைம்ல நம்ம போடுறோம் அப்படினா அது ஒரு பெரிய ட்ரேசிங் ஷீட்டில் வரைஞ்சி அப்புறம் இந்த ட்ரேசிங் பவுடர் வச்சு போட்டாங்கன்னா அவங்களுக்கு இது வந்து கொஞ்சம் டிசைன் போடுறதுக்கு அட் a டைமில் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த ட்ரேசிங் பவுடரை ஒரு ஸ்பூன் மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, ஒரு ஸ்பூன் போதும். நான் சும்மா டெமோக்காக காய்ச்சங்காட்டி நான் கொஞ்சமாக எடுத்திருக்கேன். இதில் 2 டைப் இருக்குது. நம்ம எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது கூட கொஞ்சம் கெரோசின் ஊற்றிக்கோங்க. ஒரு ட்ராப் ஊற்றினா போதும். இதை நல்லா பிளெண்ட் ஆகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் ட்ரேசிங் பவுடர் போட்டு எப்படி இருக்கும், நிறையா ட்ரேசிங் பவுடர் போட்டால் இந்த மார்க் எப்படி வரும் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஒரு சின்ன ட்ரேஸ் எடுத்திருக்கேன். அதாவது சின்ன ட்ரேசிங் பேப்பரில் இந்த மாதிரி ஒரு மோட்டிவ் போட்டிருக்கேன். இந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா மேலே இந்த லைன்ஸில் ஹோல்ஸ் போட்டிருக்கேன். அதாவது சேஃப்டி பின் வச்சு லைட்டாக ஒவ்வொரு டாட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக ஹோல்ஸ் போட்டிருக்கேன். பின்னாடி பார்த்தா தெரியும் பாருங்கள். இப்போ இது இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டதுக்கப்புறம் தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஒரு ரஃப் கிளாத் எடுத்திருக்கேன். இந்த கிளாத்தில் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு கொஞ்சம் காட்டன் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் உங்கள் கைப்பிடி அளவுக்கு கொஞ்சம் 2 சேர்த்து வச்சு எடுத்துக்கோங்க, இல்லைன்னா கொஞ்சமாக கூட எடுத்துக்கோங்க. யோவர்ஸ் இப்போது இந்த ட்ரேசிங் பேப்பரை இந்த டிசைன் எங்கே போடுறோமோ அது மேலே வச்சு இது நம்ம வச்சுருக்கோம் இல்லைங்களா, இதுக்குள்ளே இதை டிப் பண்ணி நல்லா டிப் பண்ணிக்கோங்க. இது ஒரு கிளாத்தில் கூட நீங்கள் எடுத்துக்கலாம், காட்டன் கிடையாது. ஒரு பழைய துணி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சம் வெட்டி வச்சுருந்துச்சுன்னா அதில் கூட நம்ம டிப் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது மேலே இது வந்து நான் கொஞ்சமாக ட்ரேசிங் பவுடர் போட்டு எப்படி வரும்னு காமிக்கிறேன். மேலே இந்த மாதிரி லைட்டாக தேய்ச்சிக்கலாம். இப்போ எடுத்தோம்னா பாருங்கள் லைட்டாக அந்த ட்ரேஸ் விழுந்துச்சா பாருங்கள். மறுபடியும் இந்த ஹோல்ஸில் நல்லா ஒர்க் பண்ணி எடுக்கணும். நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கணும். இப்போ இது லைட்டாக தான் வந்திருக்கு. ஒவ்வொரு டிப்புக்கும் வந்துட்டு நம்ம ஒவ்வொரு தாட்டி வச்சு வச்சு எடுக்கணும். அதே சேம் காட்டன் யூஸ் பண்ணக்கூடாது. அந்த கெரோசின் வேணால் இருக்குமே தவிர அந்த பவுடர் வந்து இருக்காது. ஒவ்வொரு தாட்டியும் நம்ம அந்த ஒயிட் கலர் பவுடர் தெரியணும் அப்படிங்கிறங்காட்டி ஒவ்வொரு தாட்டியும் நம்ம நினச்சி தான் நம்ம எடுக்கணும். இது பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ட்ரேசிங் பவுடர் போட்டு பண்ணுறோம். நல்லா மேலே இருக்கிற டிசைனை நல்லா இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி கொடுத்து இப்போ எடுத்தோம்னா பாருங்கள் இவ்வளோ டார்க்காக விழுந்துருக்குன்னு. இந்த கெரோசின் வந்து கொஞ்சம் நேரத்தில் இருக்குன்னு கவலைப்பட வேண்டியதில்லை. பட் அதுக்கு நம்ம நிறைய கெரோசின் போடக்கூடாது. ஜஸ்ட் ஒரு பிஞ்ச் போட்டால் போதும். நம்மளுக்கு தேவை அந்த ட்ரேசிங் பவுடர் தான். இது வந்து கை வச்சு டிசைன் போடுவோம், அந்த ட்ரேசிங் பவுடரும் போயிடும். ஸோ யூ டோன்ட் வரி அபவுட் தட். அதனால் ஃபேப்ரிக் ஏதாவது ஆகுமா அப்படின்லாம் கவலைப்பட தேவையில்லை. இது கொஞ்சம் நேரத்தில் காய்ச்சோன்னா இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ ட்ரை ஆனதுக்கப்புறம் பாருங்கள் ரெண்டுத்துக்குள்ள டிஃப்ரென்ஸ். நம்ம கம்மியாக போட்டிருக்கிறதுக்கும் கொஞ்சம் ஜாஸ்தி போட்டிருக்கிறதுக்கும் இதுதான் டிஃப்ரென்ஸ். நம்ம ட்ரேஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிசைன் பண்ண போயிடும். ஸோ யூ டோன்ட் வரி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க. யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.